விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். நாளை புதுவை ஆந்திர கடற்கரை அருகே வரவுள்ள டிட்வா புயல் கனமழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம். புகார் அளிக்கும் கட்டுப்பாட்டு அறைகள் 24 மணி நேரமும் செயல்பட வேண்டும், கவர்னர் அறிவுறுத்தல். டிட்வா புயல் எதிரொலி, புதுவையில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். திருபுவனையில் உரிமம் இல்லாமல் இயங்கிய போலி மருந்து தொழிற்சாலை கண்டுபிடிப்பு. தொடரும் போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். டிட்வா புயல் நாளை புதுவையை நெருங்க உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் சென்னைக்கு தென்கிழக்கே 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. டிட்வா புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. டிட்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 30ஆம் தேதி வட தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர கடற்கரைக்கு அருகில் தென்மேற்கு வங்கக்கடலை வந்தடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டிட்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் புயல் மழையை எதிர்கொள்ள பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மழையால் பாதிக்கப்படும் மக்களை மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்க தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 2 குழுக்களாக வரவழைக்கப்பட்டு கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் பொதுமக்கள் தங்குவதற்கு 312 நிவாரண முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. வருவாய், காவல், தீயணைப்பு, பொதுப்பணி, உள்ளாட்சி, மின்சாரம், குடிமைப் பொருள் வழங்கல், சுகாதாரம் உள்ளிட்ட 16 துறைகள் அடங்கிய குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு 24 மணி நேரமும் பணியில் இருந்து மீட்பு பணியில் ஈடுபட உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் கட்டுப்பாட்டு அறைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. 112 1070 1077 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்களில் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2வது நாளாக இன்றும் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. இதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கடந்த 24 மணி நேரத்தில் 1 சென்டிமீட்டர் மழைதான் புதுவையில் பெய்துள்ளது. அவ்வப்போது லேசாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. புயல் மழையால் பாதிக்கப்பட்டோர் புகார் அளிக்க 24 மணி நேரமும் கட்டுப்பாட்டு அறை செயல்பட வேண்டும் என்று கவர்னர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தியுள்ளார். புயலை எதிர்கொள்வது குறித்து கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமையில் கவர்னர் மாளிகையில் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கவர்னர் பேசுகையில் புயல் மற்றும் மழையை எதிர்கொள்ள அரசு துறைகள் தயாராக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். புயல் மழையால் பாதிக்கப்படும் மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கும் நிலையில் புகார் அளிக்கும் கட்டுப்பாட்டு அறைகள் 24 மணி நேரமும் செயல்பட வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கான உதவிகளை உடனே செய்து கொடுக்க வேண்டும், மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருக்க அறிவுறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புயல் மழையால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உடனே சிகிச்சை அளிக்க மருத்துவமனைகளில் மருந்துகள் போதுமான அளவிற்கு கையிருப்பு வைக்க வேண்டும் என்றும் மழைநீர் அதிகம் தேங்கக்கூடிய பகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மழையால் பாதிக்கப்படும் மக்களை நிவாரண முகாம்களில் தங்க வைத்து தேவையான உணவு வழங்க வேண்டும் என்றும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். டிட்வா புயல் எதிரொலியாக புதுச்சேரியில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இன்றும் கடல் அலையின் சீற்றம் அதிகமாக காணப்பட்டது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் மழை விட்டு பெய்து வருகிறது. புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடல் வழக்கத்திற்கு மாறாக மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் கடலில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இறங்க போலீசார் தடை விதித்துள்ளனர். இதனிடையே புயல் பாதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள 2 பேரிடர் மீட்பு குழுவினர் புதுச்சேரி வந்துள்ளனர். அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு செல்லக்கூடிய விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. திருபுவனையில் உரிமம் இல்லாமல் இயங்கி வந்த போலி மருந்துகள் தயாரிக்கும் தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. புதுச்சேரியில் பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்வதாக புதுச்சேரி சிபிசிஐடி போலீசாருக்கு புகார்கள் வந்தது. அதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் சீர்காழியை சேர்ந்த ராணா, காரைக்குடியை சேர்ந்த மெய்யப்பன் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் மேட்டுப்பாளையம் தொழில்பேட்டையில் போலி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து சிபிசிஐடி போலீசார் மேட்டுப்பாளையம் உட்பட 4 இடங்களில் அதிரடி சோதனை நடத்தினர். அதில் பிரபல நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கும் இயந்திரங்கள் 100க்கும் மேற்பட்ட வகையான மருந்துகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது.
இதனையடுத்து மருந்து தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மற்றும் போலீசார் மருந்துகளை பறிமுதல் செய்தனர். தொழிற்சாலை குடோன்களுக்கு சீல் வைத்தனர். இந்நிலையில் திருபுவனையில் உள்ள தனியார் மருந்து தொழிற்சாலையில் நேற்று சிபிசிஐடி போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது தொழிற்சாலையின் உரிமம் புதுப்பிக்கப்படாமல் மூடியிருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது தரைத்தளத்தில் 18 அறைகள், முதல் தளத்தில் 18 அறைகள் என மொத்தம் 36 அறைகளில் பெட்டி பெட்டியாக மாத்திரைகள் அனுமதி பெறாமல் தயாரித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த 15 நாட்களுக்கு முன்பு வரை தொழிற்சாலை இயங்கி வந்ததும் சமீபத்தில் தான் மூடப்பட்டதும் தெரிய வந்தது. முதற்கட்டமாக 5 அறைகளில் இருந்து சுமார் 50 கோடி மதிப்பிலான மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. காதுவலிக்காக கவர்னர் கைலாஷ்நாதன் புதுவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் நேற்று கார் மூலம் புதுவை அரசு மருத்துவமனைக்கு வந்தார். அங்கு சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் மற்றும் அதிகாரிகள் கவர்னரை வரவேற்றனர். தொடர்ந்து இஎன்டி பிரிவுக்கு சென்ற கவர்னர் கைலாஷ்நாதன் காதுவலிக்கு சிகிச்சை பெற்றார். சிகிச்சை முடித்த பிறகு மீண்டும் கடற்கரை சாலையில் உள்ள கவர்னர் இல்லத்திற்கு திரும்பினார். திடீரென்று கவர்னர் அரசு மருத்துவமனைக்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கவர்னர் தனக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டால் தனியார் மருத்துவமனைக்கு செல்லாமல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது வழக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. லாஸ்பேட்டையில் எரியாமல் உள்ள ஹைமாஸ் விளக்குகளை சீரமைக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வலியுறுத்தியுள்ளார். கடந்த சில தினங்களாக பெய்த மழையால் லாஸ்பேட்டை தொகுதியில் ஒரு சில இடங்களில் ஹைமாஸ் விளக்குகள் எரியாமல் பழுதானதா. இதனையடுத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் இதுகுறித்த கோரிக்கை வைத்தனர். தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் துறை சார்ந்த அதிகாரிகளை நேரடியாக வரவழைத்து பொதுமக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினருடன் நேரடியாக சென்று அனைத்து இடங்களையும் பார்வையிட்டு உடனடியாக ஐமாஸ் விளக்குகளை சரி செய்து தர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தார். இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாரதம் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக முன்னேறி வருவதாக கவர்னர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். உலக இந்து பொருளாதார அமைப்பின் சார்பில் த இந்து மேனிபெஸ்டோ புத்தக வெளியீட்டு விழா சர்குரு ஹோட்டலில் நடைபெற்றது. கவர்னர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டு உரையாற்றினார். அப்போது அவர் பாரத பிரதமரின் தலைமையின் கீழ் இன்று உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக பாரதம் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் இன்னும் 3வது இடத்தை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கிறோம், அதற்கான கொள்கை திட்டங்களை அரசு உருவாக்கி வருவதாக தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் ஒரு வலிமையான சமுதாயத்தை, ஒரு வளமான சமுதாயத்தை, சமத்துவரும் பொருளாதார சமநிலையிலும் கல்வியிலும் சமுதாய பாதுகாப்பும் கொண்ட ஒரு உன்னதமான பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பாரத நாட்டின் பெருமைகளை, மரியாதையை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அதற்காக நம்முடைய பாரம்பரிய ஞானத்தை, வேதங்களையும் இதிகாசங்களும் காப்பியங்களும் நமக்கு தந்த வாழ்வியல் சிந்தனைகளை இந்த உலகிற்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் நீர்நிலைகளை ஆய்வு செய்து அதிகப்படியான நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்திற்கும் அண்டை தமிழக மாவட்டங்களுக்கும் வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. மத்திய பேரிடர் மேலாண்மை குழுவும் மாநிலத்தில் இருந்து வந்து ஆய்வு செய்து வருகிறது. கடந்த முறை ஏற்பட்ட கனமழையின் போது எதிர்பாராத வகையில் சில பகுதிகளில் மிகுந்த அளவில் மழைநீர் தேங்கியிருந்தது. இதற்கு காரணமாக இரவு நேரங்களில் சில ஏரிகள் திடீரென்று திறக்கப்பட்டதாக பொதுமக்களிடையே எண்ணம் நிலவியுள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் மீண்டும் உருவாகாதவாறு இந்த மழைக்காலத்தில் அரசு மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழைப்பொழிவு அதிகரித்ததை முன்னிட்டு ஏரிகளில் இருக்கும் நீரை முன்கூட்டியே திறந்து வெளியேற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆனால் புதுச்சேரி மாநிலங்களில் உள்ள ஏரிகளில் இதுவரை எந்த அதிகாரிகளும் நேரடியாக சென்று நிலைமையை ஆய்வு செய்ததாக தெரியவில்லை. இந்நிலையில் உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை நேரில் சந்தித்து அனைத்து நீர்நிலைகளையும் ஆய்வு செய்து அவற்றின் தற்போதைய நிலை, கொள்ளளவு, நீர் வெளியேற்ற அவசியம் போன்ற விஷயங்களை மதிப்பீடு செய்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் 14 ஆண்டுகளாக தேர்தல் நடத்தப்படாமல் உள்ளாட்சித்துறை முடக்கி வைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் எம்பி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் முன்னாள் எம்பி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டில்
மூன்றடுக்கு அரசுகள் மூலம் கூட்டாட்சி நிறுவ வேண்டும் என்று வரையறுக்கிறது. மத்திய மாநில அரசு, உள்ளாட்சி அரசு என இருந்தும் புதுச்சேரியில் 2 அடுக்கு அரசாங்கம் மட்டுமே நடைமுறைப்பட்டு 3 அடுக்கான உள்ளாட்சிகளை 14 ஆண்டுகளாக முடக்கி வைத்து இந்திய அரசியலமைப்பு சட்டமே புதுச்சேரியில் செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தாமல் இவற்றை உயிரற்ற அமைப்புகளாக மாற்றிவிட்டு அரசியலமைப்பு சட்ட தின விழா கொண்டாடுவது போலித்தனமானது இல்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மற்ற மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் பின்பற்றும் போது புதுச்சேரி அரசு மட்டும் செயல்படுத்தாததற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான மனத்தடை மட்டுமே காரணம் என்றார். வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இந்த மனத்தடையை உடைத்து அளிக்கும் தீர்ப்புதான் இந்த சூழலை மாற்ற முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் மழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோருக்கு கவர்னர் மற்றும் முதல்வர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். கவர்னர் கைலாஷ்நாதன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், டிட்வா புயல் காரணமாக இலங்கையில் ஏற்பட்ட கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலர் உயிரிழந்துள்ளனர், பலர் படுகாயமடைந்தனர் என்ற செய்தி மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாகவும், புயல் மழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு புதுச்சேரி மக்கள் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற இறைவனை வேண்டுவதாகவும், இந்த கடினமான நேரத்தில் இலங்கை மக்களின் துயரத்தில் பங்கேற்று மனிதாபிமான அடிப்படையில் ஆபரேஷன் சாகர் பந்து திட்டத்தின் கீழ் பிரதமர் மோடி நிவாரண உதவிகளை அறிவித்திருப்பதாகவும், அதற்காக பிரதமருக்கும் புதுச்சேரி மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நமது நாட்டின் அண்டை நாடான இலங்கையில் டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் பலர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் வருகின்ற செய்தி மிகுந்த துயரத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இக்கட்டான நேரத்தில் இலங்கை மக்களின் துயரத்தில் பங்கேற்று அண்டை நாடுகளுக்கான முன்னுரிமை கொள்கையின்படி இலங்கைக்கு தேவையான உதவிகளை வழங்க முன்வந்துள்ள பிரதமர் மோடிக்கு இந்த தருணத்தில் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 11,900 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 95,200 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,890 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நாளை புதுவை ஆந்திர கடற்கரை அருகே வரவுள்ள டிட்வா புயல், கனமழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம். புகார் அளிக்கும் கட்டுப்பாட்டு அறைகள் 24 மணி நேரமும் செயல்பட வேண்டும், கவர்னர் அறிவுறுத்தல். டிட்வா புயல் எதிரொலி, புதுவையில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். திருபுவனையில் உரிமம் இல்லாமல் இயங்கிய போலி மருந்து தொழிற்சாலை கண்டுபிடிப்பு, தொடரும் போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.